நண்பா நண்பிகள் என்னடா செட்டப்லாம் புதுசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. பழைய செட்டப் தான், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ஆச்சுன்னா வேறு வேறு ஷூட் எடுக்கலான்னு தான் ஐடியா. பட் கான்செப்ட் என்னென்னா மணி இஸ் மோஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். ஏன்னு தெரியும் உங்களுக்கு, இதனால் என் பாயிண்ட் ஆஃப் வந்து ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க. அது எதுக்கு இந்த ஐடியான்னா, சரி இந்த செட்டப்னா கீழே எடுக்க முடியலைங்க, அதனால் வந்து ஒரு சேஞ்சுக்காக நம்ம எங்கேருந்து பேசுகிற முக்கியம் இல்லை, என்ன பேசுகிறோன்றது தான் முக்கியம். அதனால தான் இந்த ஒரு வீடியோ. என்னையும் நின்றுட்டு பேசினா எனக்கு பிடிக்கும் மோஸ்ட் ஆஃப் ஆல் டைம். நீ கொஞ்சம் உட்காந்துட்டு பேசுகிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாரோ. மணி இஸ் எனக்கு ஓகே. அதை எப்படி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, காசுன்றது எல்லாருக்கும் அத்தியாவசியமான ஒன்று ஆகி போச்சு. அது வேணும், அது இருந்தால் வாழ முடியும்னு ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. அது இப்போ இல்லை, எப்போ காசு வந்துச்சோ அப்போவுமே முடிவு ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே எல்லாமே டிஜிட்டல் ஆகிட்டதால் நம்ம ஃபோன்லேயுமே சரி, நம்ம எதுலையுமே வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் காசை. அது வந்து இப்போ வந்து சுலபமாக ஆகி போச்சு. என்கிட்டையுமே இருக்குது, உங்கள்கிட்ட எல்லார்ட்டையுமே வந்துச்சுப்போம். ஆனால் இதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் ஒரு 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அங்கே வந்து காசு கிடையாது, வேலை செஞ்சு சாப்பாடு மட்டும்தான். அப்போ வந்து காசுன்றது வந்து அதான் சொல்லுவாங்கள்ல, காசு என்றைக்குமே இருந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் மாறிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி நாய்ஸஸ் வேறு, அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம மாறிக்கிட்டு தான் இருப்போம், நம்மளோட கேரக்டர்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் பணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஒரே ஒன்று தான், மதிப்பு. அது இருந்தால் எல்லோரும் மதிக்கிறாங்க, எல்லோரும் நம்மளை வந்து ஒரு ஒரு இடத்துல வச்சு பார்க்குறாங்கன்றது நமக்கே அப்பட்டமாக இல்லை, ஓப்பனாகவே தெரியுது. இப்படி இருக்கச்சில் எல்லா இடத்துலையுமே இந்த பணம் இருக்குது. நான் ரொம்ப இதை அழுத்தி பணம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறதே ஒரு விதத்தில் பணம் மூலமாக தான் பார்க்குறீங்க. நான் சொல்கிறதுமே நானுமே ஒரு சில பணத்தை வச்சு தான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் த பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் தான். இப்போ இந்த யூடியூப்பே இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எந்த சோசியல் மீடியா போனாலுமே அது காசு தான் உள்ளே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, ஃப்ரைட் ப்ரொமோஷன் சொல்லிட்டு நான் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். அது அப்புறம் பேசலாம். எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்கு, எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பணம் நான் சொல்ல மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது, ஆட்கள் தான் மாறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கேருந்து இப்போ நான் கொடுக்குற ஒரு காசு வந்து நாளைக்கு ஹைதராபாத்தில் இருக்கலாம், பெங்களூரில் இருக்கலாம், டெல்லியில் கூட இருக்கலாம், சம்திங் வாட் எவர். ஆனால் கொடுக்குற ஆளை பொறுத்து, குணங்கள் மாறுறதை பொறுத்து அந்த பணத்தோட வேல்யூ மாறும். இப்போது 5000க்கும் ஒரு 50,000க்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த 5000க்கும் 50,000க்கும் வேல்யூ ஹை லோன்னு இருக்குது. ஆனால் வச்சுருக்க ஆளை பாருங்களேன், எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போது மனசு இருந்து இப்போ காசு கொடுக்குறதா சொல்லிட்டோம். இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ஹியூமனிட்டி பண்ணுவாங்க, அதை அப்படி ஆக்கிட்டாங்க. இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களா ரோட்டில் ஓரமாக, வயசானவங்க, கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்க சொல்லிட்டு அவங்களாம் வந்துட்டு சாப்பாடு கொடுக்குறது, காசு கொடுக்குறது வந்துட்டு அதை வந்து ஓப்பனாக பண்ணாலும் பிரச்சனையாக தெரியுது. அதை பண்ண நாட்டிலையும் இவ்வளோ பழைய ஆளாக இருக்கான், அது யூடியூப்பாக இருக்கட்டும், செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே வந்து என்ன அமைதியாக இருக்கும்ப்பா. இங்கே ஒருத்தன் இப்படி ஃபேட்டு தான் சொல்ல மறந்தது. ஒரு யூடியூபராக இருக்கட்டும், ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், காசு அவங்க இப்போ எப்படி தெரியுது, உதாரணத்துக்கு வந்து இப்போது கேபி பாலா இதுக்கு முன்னே ஒரு வீடியோ கூட சொல்லியிருப்பேன். அவருமே வந்துட்டு பண்ணுறாரு, ஓகே, அது போய் சேருது. அதை பார்த்துட்டு இன்னும் ஒரு 40 பேர் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக தான் பண்ணுறதே, இந்த விஷயமே பண்ணுறேன். இது சில பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஃபேமுக்காக நீங்கள் காசாக கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க, நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் அவரே எடுத்து அதை பண்ணி கொடுக்குறதுலாம் வந்துட்டு எத்தனை பேர் பண்ண முடியும் சொல்கிறது? ஓகே, இங்கேருந்து நம்ம வந்து ஒரு டிவி நியூஸாக பார்த்துட்டு, ஒரு சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு நல்லா இருக்குது, ஃபீல் பண்ணலாம், 2 சுற்றி கண்ணீரை விடலாம். ஆனால் அது மறந்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடும். ஆனால் அதை செய்யணும் இல்லை, இறங்கி ஒருத்தர் செய்கிறாரு, ஓகே, அவருக்கு உதவி கூட செய்ய வேணாம், டிஸ்டர்ப் பண்ண இருந்தாலே அது பெரிய உதவி, அவங்க செய்கிற உதவி. ஆக மொத்தம் காசுன்றது என்றைக்குமே இருக்க போகுது. அது டிஜிட்டலாக மாறினாலும் சரி, பிட்காயினாக வந்தாலும் சரி, எப்போவுமே அது ஸ்டாண்டில் இருக்குது. ஆட்கள் தான் அதுக்கேற்ற மாறிக்கிட்டு இருக்காங்க, மாறப்பட்டுக்கிட்டும் இருக்காங்கன்றது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளைனாக சொல்லணும்? இந்த மணி ஒரு எல்லா இடத்துலையும் இருக்குது, ஓகே. இது
எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் ஒன்று ஒரு 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 ஃப்ரேம் இருக்குல்ல, பணம் வச்சுருக்கவங்க மட்டும்தான் இந்த உலகம் வந்து கண்ணுக்கு தெரியும். பணம் இல்லாதவங்க எல்லாருமே இங்கே இல்லை, கீழே குனிஞ்சு பார்க்குற அளவுக்கு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை உடச்சி நம்ம இப்போ ட்ரம்ப் ஆனார்ல திருப்பி அங்கே பிரசிடெண்ட்டாக, அதை வந்துட்டு நிறைய இப்போ சட்டங்கள் வந்து அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதை நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்க சொல்கிறேன். என்னென்னா ஒரே ஸ்டேலாக இருக்கணும் நம்ம நாடு, அப்புறம் வந்துட்டு 2 ஜெண்டர் தான் இருக்கணும்ட்டு சொல்லிட்டு நிறைய இது சொன்னார். எனக்கு கூட தான் ஞாபகம் இருக்குது. அப்புறம் வந்துட்டு பணம் வந்து என்ன சொல்கிறது, இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணுன்னா, நீங்கள் யாருன்றது முடிவு பண்ணுறது ஒரு விதத்தில் பணமாக தான் இருக்குது. இதுதான் உண்மையும் கூட. நீங்கள் நம்ம போடுற காஸ்ட், நம்ம போடுற ட்ரெஸ்லேருந்து, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து, நம்ம இருக்கிற இடம் வீட்டிலேருந்து, இங்கேருந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு ஒரு வண்டியில் போகிறோமா, நடந்து போகிறோமா, பஸ்ஸில் போகிறோமான்றது, நம்ம என்ன ஸ்கூலில் சேர்ல இருந்து இவன் எல்லா விதத்துலையுமே வந்து பணம் இஸ் மெயின் ரோல் யுவர் லைஃப்ன்றது ட்ரூ. ஆனால் இது எப்படி இதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுக்கு நான் என்கிட்ட ஒன்றும் இல்லையே, நான் வந்து கஷ்டப்படணுமே, நான் உழைக்கிறேனே, நான் நினச்சது வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா பொறுமை, எல்லாம் நடக்கும். நடக்க வேண்டிய நடத்தில் நடக்கும். அது சும்மா உட்காந்தா நடக்காது, பண்ணணும் அதுக்கு ஏதாவது நீங்கள். அவ்வளோதாங்க. வெளியே வச்சு பண்ணுறதும் நல்லா இருக்குது. ஆனால் என்னன்னா, நான் பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் நல்லா பளிச்சுன்னு அடிக்குது. இதுதாங்க நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்ச இந்த டாபிக். ஏன்னா காசு வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு கெட்டவங்களும் கிடையாது, அது மாதிரி நல்லவங்களும் கிடையாது. பிரித்து பார்த்து பழகிக்கணும் நம்ம, அவ்வளோதான். இவ்வளோதாங்க. இதான் இந்த வீடியோ நான் வந்து சொல்லணும்னு நினச்சது. ஒரு வழியாக சொல்லியிருக்கேன். இனிமேல் எந்த வீடியோ எடுத்தாலுமே நான் வந்து ஒரு நின்று பேசுகிறேன்றது எனக்கே நான் எடிட் பண்ணும்போது ஒரு இதாகவே இருக்கும். அப்படி தான் பேசுகிறோம் இல்லை அப்படின்ட்டு. இந்த வீடியோ நான் ஏன் அப்பப்போ நிறுத்தி இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, ஒரு சிலது நான் ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன், கட் ஆகிட்டு அது வேறு டாபிக் போயிட்டு அப்புறம் கட் ஆகிட்டு அது பழையபடி வருது. அது எனக்கு இது என்ன வியாதியா என்னன்னு தெரியல. அதுவும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கண்டிப்பாக மாறும். அடுத்த ஒரு வீடியோ வருது, கண்டிப்பாக வரும். அது இங்கே வரலாம், இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களாம், சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 1000 சப்ஸ்கிரைப் அடிக்க போகிறோம், அடிச்சிருவோம். இந்த மாதம் அடிச்சிடும். நீங்கள் பிப்ரவரி சொன்னாலே உங்களுக்கு நாங்கள் வருது, எனக்கு புரியுது. ஸ்டில் சிங்கிள். ஓகே, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான்.